காஃபி உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குங்க. காஃபியோட பிறப்பிடம் எத்தியோப்பியா அப்படின்னு சொல்றாங்க. எத்தியோப்பியால காஃபி எப்படி உருவாச்சு தெரியுமா? கால்டி அப்படின்னு சொல்லப்படுற பெயருடைய ஆடு மேய்ப்பவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த ஆடு மேய்க்கிறவர் என்ன பண்றாருன்னா, 9ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி செடியெல்லாம் இருக்குல்ல, இது பக்கத்துல போயிட்டு தன்னுடைய ஆடுகள மேய்ச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, கிடையில கொண்டு போய் ஆடுகள அடைச்சிடுறாரு நைட்டு. இதுக்கப்புறமா என்ன நடக்குது, அந்த ஆடுகள்லாம் துள்ளி குதிச்சு ஆட்டம் போடுது தூங்காம. நைட்டு முழுக்க இத இவர் கவனிக்கிறாரு. நமக்கே இப்படி சொக்குதே, அதாவது ஆடு மேய்ச்ச எனக்கே இப்படி சொக்குது. ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு ஏன் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்காம இப்படி துள்ளுது அப்படின்னு கால்டி யோசிச்சிட்டே இருந்திருக்கிறாரு நைட் ஃபுல்லா. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அதே மலைக்கு அடுத்த நாள் அந்த ஆடுகள் ஓடுறத இவர் பார்க்குறாரு. எங்க திறந்து விட்டாலும் அந்த ஆடுகள் அந்த மலையை நோக்கி மட்டுமே ஓடுது. அந்த காஃபி செடி இருக்கிற மலையை நோக்கி மட்டுமே. அப்புறம் அது எங்க போய் சாப்பிடுது, என்னத்தெல்லாம் சாப்பிடுது அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்படி அவர் பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய காஃபி இலைகள தான் அந்த ஆடுகள் கடிச்சு சாப்பிடுது. உடனே இந்த விஷயத்த என்ன பண்றாரு அப்படின்னா, துறவிகிட்ட சொல்றாரு. சொல்றதுக்கு முன்னாடி இவரும் ஒரு சில இலைகள இவர் சாப்பிடுறாரு. இவருக்கும் ஒரு உற்சாகம் தோன்றிக்குது. உடனே அந்த துறவி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இலைகள விட காஃபி கொட்டைகள் இருக்குல்ல, அதெல்லாம் நெருப்புல அவர் போடுறாரு. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெருப்புல அவர் போட்ட உடனே, அப்படியே அந்த மனம் பயங்கரமா அங்க இருக்கக்கூடிய மக்களை மயக்க ஆரம்பிக்குதாம். காஃபி மனம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுவும் 9ஆம் நூற்றாண்டுல அந்த காஃபி மனம். இப்பவே நம்ம மயங்குறோம். அப்படி வறுத்து கிடந்த அந்த நெருப்புல வறுத்து கிடந்த கொட்டைகள் மேல நெருப்பு அணையறதுக்காக தண்ணி ஊத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். அப்படி தண்ணீர்ல போடும்போது காஃபி பானம் உருவாகுது. அந்த கொட்டைய எடுத்து தண்ணீலலாம் போடும்போது அந்த காஃபியா வரும்போது அதுல குடிச்சு பார்க்கும்போது இன்னும் உற்சாகமா இருக்குது அவங்களுக்கு. ஸோ இப்படிதான் காஃபி பானம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தியோப்பியால ஒரு கட்டுக்கதைகள் இருக்குது இன்னமும் கூட. ஆனா இது நிஜ கதையா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான குறிப்புகளும் இல்ல. கால்டி அப்படிங்கிற ஆடு மேய்ப்பவரால தான் காஃபி கண்டுபிடிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை. ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் கூட எத்தியோப்பியாவில் காஃபி அப்படிங்கிற பானத்துடைய பேச்சு எடுத்தாலே எங்கள் ஊரில் கால்டி அப்படிங்கிற ஆடு மேய்ப்பவரால் தான் இந்த காஃபி பானம் உலகெங்கும் பரவுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது கேட்கறதுக்கு நல்லா தானே இருக்குது. கட்டுக்கதையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கட்டுக்கதையாக இருந்தாலும் நியாயம் வேணாமாடா அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றும் இது மோசமாக இல்லை. கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கே, இதையே நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.